இப்ப நம்ம கத்திரிக்காய், மிளகு காரக்குழம்பு தான் வைக்க போறோம். இந்த மாரி குழம்பு வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு சளி பிடிச்சுருக்கு, கொஞ்சம் கோல்டா இருக்குது, தலை பாரமா இருக்கும்போது, இந்த மாரி கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது தான் நம்மளுக்கு ஹெல்த்திக்கு. இப்ப வாங்க நாம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகமும் அதே மாரி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இத வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 3த்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நாம கொஞ்சம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க திட்டமா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வறுத்துக்கலாம். இது 3மே கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துடுச்சு. நாம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நாம குழம்பு தாளிக்கிறதுக்கானத ரெடி பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ நாம இதுல கத்திரிக்காவ ஃபர்ஸ்ட்டு நாம எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் கத்திரிக்காவ எண்ணெயில வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகு, கத்திரிக்காய் காரக்குழம்புன்றதுனால இந்த மாரி வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாவே இருக்குங்க. கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இத நாம எல்லாமே எடுத்துட்டு அதே கடாயில நாம தாளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில எடுத்துக்கிட்டனாலே போதும். இப்ப நாம இத மாற்றிடலாம். பிளேட்ல வச்சுட்டு, இப்ப நம்ம இந்த எண்ணெயிலேயே தாளிச்சிடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நானு கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பில போடுங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கருவேப்பில, கடுகு, வெங்காயம் போட்டிருக்கோம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 5, 6 பல்லு இருக்கு. நானு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு இல்ல ஒரு 6 பல்லு ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நாம இது கூடயே சேர்த்துலாம். நசுக்கி போடுறது வேணாம் பூண்ட. அப்படியே போடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இது 2மே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துடலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டிருக்குங்க. அது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ அப்பயே 4 காஞ்ச மிளகாய், மிளகு, தனியா, சீரகமெல்லாம் போட்டு நான் வறுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் எல்லாமே போட்டிருக்கேங்க. இதை நம்ம நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டோம். அதெல்லாம் வதங்கிட்டே இருக்குது. போதும். இந்த அளவுக்கு வதங்கின மேலே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மசாலாவை நாம் இது கூடயே சேர்த்துடலாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், தனியாலாம் போட்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த மசாலாவை இது கூடயே நான் சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு எவ்வளோ திட்டமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், தனியா எல்லாமே நம்ம போட்டுட்டோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கெட்டியாகட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். திட்டு வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியை நான் சேர்த்துட்றேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க தண்ணி. உங்களுக்கு குழம்பு திட்ட ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட குழம்பு நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சமாக கொதிக்கட்டும். 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கூட சேர்த்துடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் நம்ம எப்படி ஆயிருக்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. கத்திரிக்காய் மிளகு காரக்குழம்பு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை நம்மளுக்கே ஒரு டைம் தலை பாரமாக இருக்குது, கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி மிளகு போட்டு நீங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டுங்க. சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வெந்தால் கூட நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்திருந்தா கூட பரவாயில்ல. கத்திரிக்காய் மிளகு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இறக்குற டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு
கொத்தமல்லியும் தூவிடுங்க. இதாங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு, மிளகு காரக்குழம்பு ரெடிங்க. நம்ம இதை பவுலில் செட் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான கத்திரிக்காய் மிளகு காரக்குழம்பு ரெடிங்க. சுட சுட சாப்பாடுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையான டேஸ்ட்டுங்க மிளகு கத்திரிக்காய் காரக்குழம்பு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.